வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். வியட்நாம் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயம் அமெரிக்க படைகள், வியட்நாம் கம்யூனிஸ்ட் படைகள் இதெல்லாம் இணைந்து அப்பாவி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த சமயம். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, 1975ஆம் ஆண்டு அந்த வியட்நாம் போர் நடந்து கொண்டிருந்த சமயத்துல ஒரு 400 வியட்நாமிய சிவிலியன்களை, குடிமக்களை தனது மேலதிகாரிகளின் உத்தரவை எல்லாம் மீறி ரகசியமாக செயல்பட்டு பத்திரமாக அவர்களை மீட்டு விமானத்தில் ஏற்றி வேறு இடத்திற்கு சென்று பாதுகாத்தார். அவர் யார் அப்படின்னு சொன்னா, திரு லயோனல் ரோசன்பிளாட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஒரு ஆபீசர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆபீசர், அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்க அதிகாரிகளின் உத்தரவை மீறி வியட்நாமியர்களை காப்பாற்றினார். மனிதநேயம் கொண்ட ஒரு மாபெரும் அதிகாரியாக அவர் அறியப்பட்டார். அதோடு அவர் நின்று விடவில்லை. தைவான், ருவாண்டா, கம்போடியா, போஸ்னியா போன்ற எல்லா நாடுகளிலும் அகதிகளாக மாறிய மக்களை, சொந்த பூமியிலேயே வாழ்வதற்கு வக்கற்று நின்ற மக்களை தேடி பிடித்து அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கென்று ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பணிகளை செய்ய தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார். அதனால்தான் அவர் இப்படி அழைக்கப்படுகிறார், அகதிகளின் பாதுகாவலர். கடந்த வாரம் அவர் இறந்து போனார். தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக 82வது வயதில் அவர் காலமானார். அவருடைய இழப்பு இந்த மாதிரியான அகதிகள் முகாமில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இழப்பாக கருதப்பட்டது. தன்னுடைய உயர் பதவியை துறந்து அந்த பதவியில் இருக்கும் பொழுதே அவர் உதவி செய்தார். அதன் பிறகும், தன்னுடைய பணிக்காலத்திற்கு பிறகும் இத்தனை ஆண்டுகள் அவர் இறக்கும் வரை அகதிகளை தேடி தேடி அவர்களுக்காக எவ்வளவு வாழ்வாதாரங்களை உருவாக்கி கொள்ள முடியுமோ, உருவாக்கி தர முடியுமோ தந்து தன்னுடைய வாழ்க்கையை அகதிகளின் பாதுகாவலர் என்கின்ற ஒரு பட்டத்தோடு அவர் முடித்திருக்கிறார். உருவமற்று இருக்கும் இந்த உலகத்தில் உருவத்தோடு அலைந்து கொண்டிருக்கிற அநேகம் பேருக்கு இருக்க இடமில்லை. அகதிகளாகவே இருக்கிறார்கள். வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையாவது அகதிகள் முகாமுக்கு சென்று ஒரு நாள் அவர்களோடு செலவிட்டு பாருங்கள். நான் பல முறை சென்றிருக்கிறேன், இலங்கை அகதிகள் முகாமுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். அந்த அனுபவத்தை அனுபவித்து பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளியும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். சுதந்திரம் என்றால் என்ன, விடுதலையான ஒரு வாழ்க்கை முறை என்றால் என்ன என்று அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசும் பொழுது, அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே நாம் சுதந்திரமாக இருக்கிறோம், மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். ஆனால் தங்களுடைய சொந்த இடத்தையும் நிலபுலன்களையும் சொத்துக்களையும் விட்டுவிட்டு வேறு ஒரு இடத்தில் இன்னொரு மதம், இனம், மொழி சார்ந்த ஒரு இடத்தில் தங்களையே அடிமை போல மாற்றிக்கொண்டு அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நினைத்து திரு லயோனல் அவர்களைப் போல நாமும் மனமிறங்குவோம். அவர்களைப் போல நம்மால் இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்வோம். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொள்வதற்கு நம்மாலான போராட்டங்களுக்கான உதவிகளை செய்வதற்கு முயற்சி செய்வோம். அப்பொழுது இந்த உலகத்தில் அகதிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அகதிகளாக யாரையும் இருக்கக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. எவ்வாறு முதியோர் இல்லங்களும் அனாதை இல்லங்களும் இருக்கிறதோ அதே போல அகதிகளுக்கான ஒரு தொடர் பயணம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது உலகத்தின் பல நாடுகளில். இது ஒரு மிகப்பெரிய அவமானம் உலகத்திற்கு, உலக தலைவர்களுக்கு. அகதிகளை உருவாக்குவது மிகப்பெரிய அவமானம். இதை உணர்ந்து எல்லா தலைவர்களும் அகதிகளாக மக்களை அலைய விடாமல் அவர்களுக்கான ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை தருவதற்கு திட்டமிட நாம் அவர்களுக்காக
கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். தலைவர்களும் அதை உணருமாறு நம்முடைய பங்களிப்பு எப்படி செய்ய முடியுமோ அப்படி செய்வோம். செய்யும் பொழுது நாமும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு அது வழிகாட்டும். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு நம்முடைய கண் பார்வையை சரி செய்வதற்கு இந்த கோடை காலத்தில் குறிப்பாக, வெயில் காலத்தில் குறிப்பாக ஆரஞ்சு, பப்பாளி, தர்பூசணி, எலுமிச்சை இந்த பழங்களை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வோம். ஆரஞ்சு, பப்பாளி, தர்பூசணி, எலுமிச்சை ஆகிய பழங்களை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வோம். அவற்றை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய கண்கள் குளிர்ச்சி அடையும். கோடை காலத்தில் கண்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வாழ முடியும். வாழ்க மகிழ்வுடன்.